நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இது நாள் வரைக்கும் கடந்த 1.5 வருஷமாக கும்பத்தில் இருந்த ராகு பின்னோக்கி, எப்பயுமே ராகு கேதுக்கள் பாருங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அதனால் ராகு கும்பத்திலேருந்து ரிவர்ஸில் மகர ராசிக்கு வர்றார். இங்கே ஒரு 1.5 வருஷம் இருக்க போகிறார். அதே மாதிரி கேது கடந்த 1.5 வருஷமாக சிம்ம ராசியில் இருந்தால் இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கடக ராசிக்கு வர்றாரு. கடகத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். ஓகே, இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி என்ன தேதியில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் தேதிகள் இந்த வருஷம் எப்பயும் போல ஒரு வித்தியாசமாக வருது. ஓகே, முதல்ல திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2026 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. இது எது வரைக்கும் ராகுகேது பயிற்சியானது இருக்கு, அந்த ராசிலேயே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 23/6/2028 வரைக்கும். ஓகே, வாக்கியப்படி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 வெள்ளிக்கிழமை இந்த ராகுகேது பயிற்சி வாக்கியப்படி நடக்குது. ஓகே, இதில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக கேது நீர்ராசியான கடகத்தில் ஏற்கனவே உச்சம் பெற்ற குருவோடு இணைய போகிறார். அதாவது குரு கேது சேர்க்கை. இந்த குரு கேது சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு அற்புதமான பலனை தரப்போகுதுங்க. ஞானக்காரகன் கேது, அவர் தனக்காரகன் குருவோடு இணையிறது ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் ஞானம் அப்படிங்கிற ஒரு அதிசயமான விஷயங்களையும் 12 ராசிகளுக்கும் தரப்போறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு 8ல இருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி கேது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து இப்போ உங்களோட ராசிக்கே வர்றாருங்க. ஓகே, இப்போ மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. குரு உங்க ராசியிலேயே இருக்காரு. இப்போ இதை வச்சு நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல ராகு 7ல் இருக்கிறனால என்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது, அதே மாதிரி ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன விதமான நெகட்டிவ் பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம 2 டைப்பாக பிரித்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ராகுவோட பாசிட்டிவ் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னாங்க, புதிய ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வியாபார பிஸ்னஸ் ரீதியான ஒரு புதிய தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நிறைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா அங்கே போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் புகழ் செல்வாக்கு இது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் குறிப்பாக தொழிலாகட்டும் இல்லை முக்கியமான விஷயங்களுக்காக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி இருந்து அது பாதியிலே நின்றுருந்துச்சுன்னா இப்போ அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு சுமூகமாக சாதகமாக முடியறதுக்கான அமைப்பு இப்போ சூப்பராக இருக்குங்க. நிறைய புது புது கிளைண்ட்ஸு, புது புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் வருவாங்க. நிறைய தொழில் தொடர்புகள் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும். போட்டியாளர்களை எப்படி சரி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு புரியும். உங்களை பார்த்து போட்டியாளர்கள் பயப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இந்த சமயத்தில் உங்களுக்கு ராகுவால் கிடைக்க போகுது. ஓகே, சரி, இப்போ ராகுவால் என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னாங்க, லைஃப் பார்ட்னர்கிட்ட, அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல ராகு இருக்கிறனால கொஞ்சம் லைஃப் பார்ட்னர்கிட்ட விட்டு கொடுத்து போகணுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்யணும். முழுமையாக அவங்கள நம்பி உங்களோட தொழிலை விட்டுட்டு வந்துடக்கூடாது. என்ன தொழிலை
நடக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். புதுசாக உங்களுக்கு வந்து அறிமுகமாகக்கூடிய நபர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க ஏன் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, இவங்களுக்கு என்ன தேவை, என்ன நீடு, அதனால் நம்மகிட்ட வந்திருக்காங்க, அந்த மாதிரி யோசிச்சுட்டு புதுசாக பழகணும். அப்படியே உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. சில விஷயங்கள் ரகசியமாகவே இருக்கிறது நல்லது. அடுத்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் போடும்போது, பிஸ்னஸ் ரீதியாகட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் கான்ட்ராக்ட் போடும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. படித்து பார்க்காம அன்னைக்கு நேரத்துலாம் கையெழுத்து போட்டு வந்துட்டிங்கன்னா அது ரீதியாக உங்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருங்க. தேவையில்லாமல் போய் கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, வந்து வாக்குவாதம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த சமயத்தில் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொஞ்சம் சந்தேகப்படுற குணம் வரும், அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டா நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு முடிவெடுக்காம ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே சிறப்பு. ஓகே, அடுத்து கேது வந்து உங்களுக்கு 1ஆம் இடத்துலயே உங்கள் ராசியிலே கேது இருக்கார். அப்போ ராசியில் கேது இருக்கும்போது என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, என்ன மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கேதுவால பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகுங்க. ஒரு பொறுமையான குணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கேது கொடுப்பார். கூடவே குருவோட சேர்ந்து இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைக்கும். அந்த வழிகாட்டியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகமாகும். இன்ட்யூஷன், உங்களோட உள்ளுணர்வு வந்து சொல்கிற விஷயங்கள், இன்னைக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி உங்களோட இன்ட்யூஷனோட பவர் இந்த சமயத்தில் அதிகமாகுங்க. தேவையற்ற ஆசைகள் முன்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு குறைய போகுதுங்க. மனசு வந்து தெளிவாக போகுது. மனசு வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டம் உங்களுக்கு அதிகமாகும். ஒரு பொறுமையான குணம் அப்படிங்கிறது கேது கொடுப்பாரு. ராகு வந்து ஒரு அவசரத்தை உங்களுக்கு தூண்டலாம், ஆனால் கேது வந்து அதுக்கான ஒரு பொறுமையும் நிதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. வாழ்க்கையை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையையும் கேது கொடுப்பாருங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு இந்த உலகத்தையே நீங்கள் புது ஆங்கிளில் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். உங்களுக்கு பாருங்களேன், ஒரு சூப்பரான வியூ தெரியும். அந்த உலகம் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு புது பரிமாணத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து வந்து கேதுக்கான நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க, மனசில் குழப்பம் வரும். மனசு தெளிவாகுமே, இப்போ தானேங்க பாசிட்டிவில் சொன்னீங்க, இப்போ என்னங்க மனசு குழம்பும் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்பயுமே குழப்பம் வந்தால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாமல் குழம்பி அதுக்கான தீர்வை வந்து சூப்பராக இந்த சமயத்தில் எடுப்பீங்க. தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குங்க, ஆனால் குருவும் கூடவே இருக்கிறனால உங்கள் தன்னம்பிக்கை நல்லாவே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சத்தான ஆகாரமான உணவுகளை இந்த சமயத்தில் எடுத்துக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அப்போ கேதுவோட நெகட்டிவ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ ராகுவோட பார்வை எப்படி இருக்குது? ராகு 7ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ 5 அப்படிங்கும் போதுங்க குழந்தை, ராகுனா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள். அப்போ உங்கள் குழந்தைங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ண சொல்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க செல்ஃபோனில் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு வாட்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. புதுசாக இந்த சமயத்தில் காதல் வருங்க, இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த சமயத்தில் வர்ற காதல் உங்களுக்கு கொஞ்சம் தவறாக போய் முடியலாம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு இடம் மாறுதல், ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பயணங்கள் வந்து போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. ஓகே, அடுத்து கேது 1ல் இருக்கும்போது 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ ஒரு முயற்சியில் ஒரு தடை வந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றம், வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சகோதரர்களுக்குமே வந்து பாருங்கள், நீண்ட நாள ஒரு விஷயம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு நல்ல சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இந்த கேது வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஓகே,
இப்போ என்ன இருந்தாலும் ராகு கேது வந்து ராசியிலையும் ராகு 7ல் இருக்கும்போதும் நாங்கள் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திப்போமேங்க அப்படின்னா அதுக்குண்டான எளிய பரிகாரங்கள் நான் இப்போ சொல்கிறேன், வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பாயாச தானம் பண்ணுறது, மாதத்தில் ஒரு தடவை பூசம் நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரம் பூசமாக இருந்தால் பாயாச தானம் பண்ணுறது, ப்ளஸ் ஆப்பிள் தானம் பண்ணுறது, விளாம்பழம் கிடைச்சா விளாம்பழம் தானம் பண்ணுறது சிறப்புங்க. நான் புனர்பூசத்தில் பிறந்திருக்கேங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாயாசம் தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. நான் ஆயில்யத்தில் பிறந்திருக்கேங்க அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திர தன்னைக்கு நீங்கள் லட்டு தானம் பண்ணுறது சிறப்புங்க. சரி, பொதுவாக உங்களுக்கான ஆன்மீக வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. விநாயகர் அகவல் ரெகுலராக படிங்க. பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரங்க அரச மரத்துக்கு அடியில் கொஞ்ச நேரமாவது நின்றுட்டு வரும்போது உங்களுக்கு மனசு வந்து தெளிவாகுங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ராகு கேது பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் தாங்க பார்த்தோம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு வரக்கூடிய மகரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, கேது வரக்கூடிய கடகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, இதை பொறுத்தும் இந்த பலன்களில் வந்து சில சேஞ்சஸ் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. பார்த்துட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.